ஹலோ. ஹலோ. ஆ மேடம், என் பேர் வெற்றிச்செல்வன். நான் ஆ தேனி மாவட்டத்திலிருந்து சொல்லுங்க. பேசுகிறேன். யாரு? தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்க சார். மே 2ஆம் தேதி இமெயில் மூலமாக நீதிபதி பற்றி, தேனி நீதிபதி அவங்கள பற்றி புகார் கொடுத்துருந்தான். நீதித்துறை யாரு? நீதிபதி அதான் யார்? எந்த நீதிபதி? ரஜினி அம்மா, டிஸ்ட்ரிக்ட் அவங்க ஜட்ஜ், எந்த கோர்ட்ல இருக்காங்க சார்? தேனி கோர்ட்டு. சரி. அது புகார் மனு கொடுத்துருந்தேன். ஆ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்ன புகார் சார்? மே 2ஆம் தேதி இமெயில் மூலமாக புகார் கொடுத்துருந்தேன். இல்ல, என்ன புகார்? புகார்ல என்ன உங்க உங்க கோரிக்கை என்ன? என்ன புகார்? அவங்க மேல என்ன புகார் கொடுத்துருக்கீங்க? இந்த மாதிரி பிடிஜே அவங்களுக்கு நீங்க விசாரணை நான் சொல்லிக்கிறேன். ஆமா, கரப்ஷன், கரப்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி. உங்களுக்கு நீங்க அஃபிடவிட் மூலமா உங்க கம்ப்ளைண்ட் அனுப்புங்கன்னு உங்களுக்கு தபால் வரும் சார். நீங்க மெயில்ல அனுப்புனா நாங்க எடுக்க முடியாது. அதை எடுத்து அதுல அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா? உங்க அட்ரஸ்? என்ன மேடம் பேசுறீங்க? ஒவ்வொரு நீதிமன்றத்திலயும் இந்த மாதிரி பொறுமையா கேளுங்க. நான் பொறுமையா சொல்லுங்க. கேக்குறது நான் பொறுமையா சொல்றத நான் ப்ரொசீஜரா சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இமெயில்ல நீங்க அனுப்புறீங்கல்ல, அந்த இமெயில்ல இருக்கிறத எடுத்து நாங்க நீதி அரசர்கள் முன்னாடி நோட்டு போட்டு வச்சு அவங்க வந்து அஃபிடவிட் கேளுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு நாங்க அஃபிடவிட் கேட்போம். நீங்க அஃபிடவிட் நோட்டரி பப்ளிக் கையெழுத்து வாங்கி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ஒரே மாசத்துல ஆக்ஷன் எடுக்க முடியாது சார். ப்ரொசீஜர் படி தானே போக முடியும். மேடம் நான் சொல்லிக்கிறேன் மேடம். ஒவ்வொரு நீதிமன்றத்திலயும் அப்படிப்பட்டு போடுங்கன்னு சொல்லி எழுதி போடல, போர்டு வச்சிருக்கீங்க. அதுதான் இப்ப கேக்குறோம். எழுதி போட மாட்டோம் நாங்க. அததான் திருப்பி கேக்குறோம் உங்ககிட்ட. நான் சொல்லிக்கிறேன் மேடம். இதுக்கு முன்னாடியே புகார் மனு கொடுத்திருந்தேன். அந்த புகார் மனுவுக்கு அந்த புகார் மனு பிடிஜே அவங்களுக்கு அனுப்பிச்சு ரஜினி அம்மாவை விசாரணை பண்ண சொன்னாங்க. அப்பெல்லாம் அப்படிப்பட்டு வராமையா நீங்க அனுப்பிச்சு இது பண்ணிருக்கீங்க? என்னது நீதிபதி அவங்க மாவட்ட நீதிபதி சொல்லிட்டு? ஆமா, ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி புகார் மனு கொடுத்திருக்கேன். யார் மூலமா? நான் தான் புகார் மனு கொடுத்திருக்கேன் இமெயில்ல. அந்த அதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இமெயில்ல நீங்க கொடுத்தத நாங்க வந்து எடுத்து பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க பிடிஜேக்கு. ஆமா, நீதிபதி நீதி இங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் போடுற உத்தரவு அப்படிதானே நாங்க கீழ்ப்படிய முடியும். அவங்க விசாரிச்சு அனுப்புங்கன்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு அனுப்புவாங்க ரிப்போர்ட். அதான் அவங்க காமிச்சிருக்கீங்க. அவர் வந்து மாண்புமிகு நீதிபதி ரஜினி அம்மா அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சரி, விசாரணை பண்ண சொல்லி. இதுல எங்கேயுமே அப்படிப்பட்டு போடுங்கன்னு சொல்லி இது பண்ணவே இல்லையே. இப்ப நீங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்கல்ல சார். இப்ப மெயில் அனுப்பியிருக்கீங்கல்ல எங்களுக்கு டைரக்டா. நான் பேசிக்கிறேன். நான் சொல்றத நீங்க முதல்ல கேளுங்க. நீங்க பேசுறத நான் கேக்குறதுக்கு இல்ல. உங்களுக்கு நான் ப்ரொசீஜரை சொல்றேன். அதை செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்ல நீங்க நேர்ல வாங்க இங்க விஜிலன்ஸ்க்கு. உங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் எடுத்து விளக்கமா சொல்றோம். ப்ரொசீஜர் படி நீங்க செஞ்சு அனுப்புனா தான் நாங்க செய்ய முடியும். நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்யறதுக்கு இல்ல. நான் மட்டும் கொடுக்கல, எல்லாரும் யாரு கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். யாரு கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க அஃபிடவிட் அனுப்புனாதான் நாங்க அடுத்த ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்க அஃபிடவிட் அனுப்புன்னு சொல்லி அந்த கோர்ட்ல இது பண்ணல வைக்கவே இல்லையா? அது தேவையில்லை. நாங்க இப்ப உங்களுக்கு தபால் அனுப்பி இருக்கோம் பாருங்க. உங்களுக்கு தபால் அனுப்பி இருக்கோம். இல்லாட்டி உங்க மெயில செக் பண்ணி பாருங்க. மெயில் எதுவுமே வரலன்னு சொல்லி தான் மேடம் கால் பண்ணேன். தபால் அனுப்பி இருக்கோம் உங்களுக்கு. பேச விடுங்க மேடம். உங்க பேசுறத நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன சொல்ல வரேன்னா நீங்க அதை புரிஞ்சுக்காம குற்றம் பண்ணதே அந்த பிடிஜே நீதிபதி தான். அவருக்கே அனுப்பிச்சு அவரே விசாரணை அப்படி சார். எங்களுக்கு நீதிபதி என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை தான் நாங்க செய்ய முடியும் சார். எங்களுக்கு ஃபைல நாங்க கொண்டு போய் வைக்கிறோம். அவங்க உத்தரவு போட சொல்றாங்கன்னா நாங்க அப்படிதான் செய்ய முடியும். விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறீங்க. இவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானா? இப்ப அவர் மாறிட்டாரு, சேலம் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. நீங்க இத்தனை நாள் என்ன மேடம் பண்றீங்க? அவர் மேல விசாரணை பண்ணி சிசிடிவி கேமரா பார்த்து எங்களுக்கு உத்தரவு என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க செய்யணும். இல்ல நீங்க வந்து உயர்நீதிமன்றத்துல கேஸா போடுங்க. அவங்க மேல நீங்க கேஸ் எடுங்க. நீங்களே வந்து பண்ணுங்க. உங்கள்ட்ட நீதிபதி என்ன உத்தரவு போடுறாங்களோ கேஸ் போடுங்கன்னு சொல்றீங்க. கோர்ட்ல எதுக்கு மேடம் போர்டு போட்டு வச்சிருக்கீங்க? புகார் கொடுங்கன்னு. கேஸ் போடுங்க. புகார் கொடுத்தா நாங்க எங்க ப்ரொசீஜர் தான போக முடியும். அதே புகார் தான கொடுத்திருக்கேன். அதுதான் நான் அஃபிடவிட் கேக்குறேன்ல. இமெயில் வந்துருச்சா வரலையா? என்ன பண்ணிருக்கீங்க? எங்க அனுப்பிச்சிருக்கீங்க? யார் பார்த்தா? எத்தனாம் தேதி பார்த்தா? அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? ஆமா, எல்லாமே அந்த தகவல் எல்லாம் வேணுமா? ஆமா வேணுமே. ஆர்டிஐல கேளுங்க, தகவல் சொல்றோம். ஆர்டிஐ சரியா? அவர் மேலே ஆர்டிஐல கேட்டா தான் நாங்க சொல்லுவோம். விஜிலன்ஸ்ல இருக்கறத எல்லாரும் காவல்துறைக்கு சாதகமா செயல்பட்டு இருக்காரு ஆர்டிஐ.
எங்களுக்கு ஆர்டிஐல கேளுங்க சார். நாங்க என்ன பண்ணோம்னு எங்கள்கிட்ட கேளுங்க. நாங்க அனுப்புறோம் உங்களுக்கு. கேட்டனா உங்க நீதிபதி தான் மாட்டுவாங்க. எத்தனாம் தேதி பாத்தீங்க, எத்தனாம் தேதி சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் கொடுங்கன்னு கேட்பேன். சார் நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை தான் நான் செய்ய முடியும். பொதுமக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க. சரி, அது வேணா நீங்க அனுப்புங்க, புகார் அனுப்புங்க. சீஃப் மினிஸ்டருக்கு வேணா அனுப்புங்க சார். வரி பணத்துல நாங்க மிஸ்யூஸ் பண்றோம். அப்புறம் என்ன நீங்க சொல்றத கேட்க மாட்டீங்க? நான் சொல்றதையே நீங்க அனுப்புறதுக்கு நாங்க விசாரணை செய்வோம். ஒன்னா ஸ்டெப்பா நாங்க போயிட்டு இருக்கோம். அஃபிடவிட் வாங்கிட்டு போலீஸ வச்சு விசாரிச்சு அவங்க மேடம் புகார் மனு கொடுன்னு சொல்லிட்டு அப்படி ஒட்டு போடு கேஸ் போடுன்னு சொல்றது இதே சட்டப்படி குற்றம் மேடம். சரி, அப்ப குற்றம்னா நடவடிக்கை எடுங்க மேடம். நீதிபதி நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். குற்றம்னா நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு அனுப்பிச்சாச்சு. எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்து தப்பிச்சுட்டு வரீங்க. ரொம்ப பேசுறீங்க நீங்க. மேடம் நீங்க ரொம்ப பேசுறீங்க. போனை வைங்க. 5 வருஷமா டார்ச்சர் அனுப்பிச்சிருக்கேன்.